நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயன் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகிறது, அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை முக்கியமாக அந்த வருட கிரகங்கள் தான் ஒரு மாதிரியான பலன்களை தர இருக்கும். அந்த வகையில் குரு பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரை மே மாதம் 26ஆம் தேதி வரை 7வது வீட்டிலும், அதன் பிறகு 6 மாதங்கள் வரை 8வது வீட்டிலும், ஒரு 4 மாதங்கள் 9வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். பொதுவாக 8வது வீட்டில் அதிகமாக இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்தவரை 4வது வீடு சுபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகு பகவான் நவம்பர் வரைக்கும் 3வது வீட்டிலும், அதுக்கப்புறம் 2வது வீட்டிலும் வரப்போகிறார். கேதுவை பொறுத்தவரை 9வது வீட்டிலும் 8வது வீட்டிலும்
சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். பொதுவாக குரு பகவான் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஒரு தோஷம்தான். முதல்ல 7வது வீட்டில் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை அவங்களோட உடல்நிலைக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 7வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த மே மாதம் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அல்லது திருமணம் நிச்சயமாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். திருமணம் பற்றிய பேச்சு சுமூகமாக முடியும். புத்திர பாக்கியம் ஏற்படும். அதுக்கு பிறகு 8வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்தவரை குரு தான் தனுசு ராசிக்கு அதிபதி. 8வது வீடுங்கிறது குரு பகவானுக்கும் தோஷம்தான். அதுவும் குரு தோஷம் 8வது வீட்டில் உச்சமாக பலனை தர இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் சரியாகலாம். ஏன்னா 8வது வீடுங்கிறது ஜாதகருடைய உடல்நிலை பற்றி சொல்லுகின்ற இடம். அவமானங்கள், மரியாதை குறைவு போன்ற விஷயங்கள் நடைபெறுகின்ற இடம். ஜாதகருடைய புகழுக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத வீண அலைச்சல்கள் அதிகமாகின்ற காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் தொல்லைகள் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட ஒரு குளறுபடியால், குழப்பத்தால் மன அமைதி இழக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ஒரு குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய பதவி உயர்வு கிடைக்காமல் அவங்களுக்கு ஒரு தண்டனை காலமாக அதை பயன்படுத்தி கொள்வார்கள். நினச்சது எதுவுமே அவ்வளவு எளிதாக நடந்துடாது. பெரிய முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏராளமாக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், எல்லாமே தோல்வியாக இருக்கே, இதுவும் தோல்வி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அதே மாதிரி பீதி, அச்சம், இந்த எல்லாமே ஒரு கலந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸு முடிவு ஏதாவது வந்தால் அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இடுப்பு, ஆசனவாய் போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், கர்ப்பப்பை போன்ற விஷயங்களில் போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அறிகுறிகள் தெரியும் போதே அதுக்கு சிகிச்சைகள் எடுக்க வேண்டியது அவசியம். வியாதிகளை முத்த விடக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத பண நஷ்டம், யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரிஞ்சவங்க தானே, நல்லவங்க தானே அப்படின்னு ஏதாவது ஜாமீன் கையெழுத்தோ அல்லது உங்களுடைய பத்திரங்களை கொடுத்தோ உதவி செஞ்சீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். மாணவர்களை பொறுத்தவரை திசை மாறிய பறவைகளாக படிப்பிலிருந்து மனசு மாறி வேறு ஏதாவது விஷயங்களில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அடுத்ததாக குரு பகவான் சில மாதங்கள் 9வது வீட்டில் இருந்து 8வது வீட்டில் தந்த பலனுக்கு எதிர்பதமாக பலன்களை தர இருக்கின்றார். ஆனால் 8வது வீட்டில் தான் அதிகமாக சஞ்சாரம் செய்கின்றார். தடைப்பட்ட திருமணம் நடக்கலாம். மேல் படிப்புக்காக சிலருக்கு வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் தந்தையாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்து சனி பகவான் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளோ பெரிய நன்மை தருகின்ற ஒரு இடம் அல்ல. வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் பத்திரத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக பாருங்கள். ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள்
ஏதாவது வாட்ஸ்அப்பில் அல்லது ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வழிகள் இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால உங்களுடைய தாயாரின் உடல்நிலை பற்றி கொஞ்சம் கவலைப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு சில மடங்குகள் அதிகமாக செலவாகின்ற ஒரு தன்மை இருக்கும். அகலக்கால் வச்சுட்டோமோன்னு ரொம்ப கவலைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அடுத்தது ராகு பகவான். ராகு பகவானை பொறுத்தவரை 3வது வீட்டில் நவம்பர் மாதம் வரை சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம், அதுக்கப்புறம் 9 மாதங்கள் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 3வது வீடுங்கிறது ராகுவுக்கு அற்புதமான இடம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம இதை நினச்சிட்டு இருந்தோமா, இது நமக்கு நடக்குமா, இது நமக்கு கைகூடி வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் ரொம்ப எளிதாக கைகூடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு அதை சாதித்து கொடுப்பார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை நோக்கி நடைபோடுகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் பிரம்மாண்டமாக இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலை தான் அது. உங்களுடைய ஐடி போன்ற விஷயங்களில் படிப்புகள் இருக்குமேயானால் உங்களுக்கு அந்த படிப்பு சிறப்பாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 9 மற்றும் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். 9 அப்படிங்கிறது கேது பகவானுக்கு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் 8வது வீட்டை விட கொஞ்சம் பரவாயில்ல. 8வது வீட்டில் குருவும் கேதுவும் சேர்ந்து பலனை தருகின்ற போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆன்மீக வழிகளில் நம்ம மனசு அதிகமாக சஞ்சலப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். எதிர்பாராத நம்ம என்ன காரணம்னே தெரியாத உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் 8வது வீட்டில் கேது சஞ்சாரம் செய்யும்போது வரும். ஏன்னா கேதுவை பொறுத்தவரை காரண காரியமே இல்லாத நோய்களை தரக்கூடியவர். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிக சுமாராக இருக்கின்ற ஒரு அமைப்பு தான். ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களை சோதித்து பார்க்கின்ற சூழ்நிலையில் தான் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு 6 மாதங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். எங்கேயும் வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசணும். ஏன்னா உங்கள்கிட்டேருந்து வாக்கு ராகு பகவான் 2வது வீட்டில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது வருகின்ற வார்த்தைகள் கொஞ்சம் அமிலத்தன்மை கலந்ததாக இருக்கும். அது மற்றவங்களை ரொம்ப மனசு பாதிக்கின்ற சூழ்நிலை இருக்கும். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை கேது பகவான் 8 மற்றும் 9வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 8வது இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் பாதிப்புகளை தருவார். என்ன காரணம்னு தெரியாத சில வியாதிகளை தரக்கூடியவர் கேது பகவான். அதே மாதிரி 9வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் தடங்கல்களை ஏற்படுத்துவார். படிப்பிலேருந்து கவன சிதைவு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நம்ம கொடுத்த வாக்கை மீறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வீடுங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னாலும் கையில் இருக்கிற பணத்தில் ஏதாவது ஏமாறுகின்ற வாய்ப்பு இருக்குது. யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுகின்ற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சலசலப்புகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் நம்ம இந்த நேரத்தில் நமக்கு
8வது வீட்டில் 2 கிரகங்கள் குருவும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறது. 2வது வீட்டில் சனி இருக்குது. 4வது வீட்டில் 2வது வீட்டில் ராகு இருக்குது. 4வது வீட்டில் சனி இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கொஞ்சம் நம்ம எதுக்கும் காரணம் ஆகிடக்கூடாதுங்கிற கவனமாக இருந்தோன்னா பல பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிடலாம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஒரு வருஷம் அப்படியே கடந்து போயிடும். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளோட நிலைமை புரிஞ்சு நம்ம சில விஷயங்களில் அவசரப்படாமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்கன்னா சமாளிச்சிடலாம். மற்றபடி தனுசு ராசிக்கு சுமாரான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, அந்த காலகட்டத்தில் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எந்த அமைப்பில் இருந்து பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 6வது வீட்டில் ஒரு மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் 6வது வீட்டில் இருந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக 6வது வீடு பெரிய அளவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல குருவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குரு பயிற்சி ஆனவுடன் 7வது வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் உச்சனாக இருந்து பலனை தரப்போகிறார். மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் இந்த வருஷத்தைய குருவோட முக்கியமான பங்கு. ஆனால் அதே நேரத்தில் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் அதிசாரமாக சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். அப்போது குரு 3 இடங்களில் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். ஆனால் அது கடகராசியில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் கடகராசியிலேருந்து குரு பகவான் விருச்சிக ராசியையும் மகர ராசியையும் அதே நேரத்தில் மீன ராசியையும் பார்க்குறார். இந்த பார்வை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி சனி பகவான் மகர ராசிக்கு 3வது இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். 3வது இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம்தான். கூடவே ராகு பகவான் 2வது இடத்திலும் அதன் பிறகு மகர ராசியில் நவம்பருக்கு பிறகு மகர ராசியிலேயே ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். 2மே சுமாராக தான் இருக்கும். ராகுவை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசி அன்பர்களுக்கு சுமாரான பலனை தான் தருவார். கேதுவை எடுத்துட்டிங்கன்னா அவரும் அப்படித்தான். நவம்பர் வரைக்கும் 8வது வீட்டில் இருந்து பலனை தருவார். அதன் பிறகு களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ குரு சனி 2 முக்கியமான கிரகங்களை தவிர மற்ற 2 ராகு கேது சுமாரான பலனை தான் தரப்போகிறார். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பிரச்சனைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். அப்போ குரு பகவான் 6வது வீட்டில் ஒரு மாதம்தான் இருக்கார், ஏப்ரல். அதுக்கப்புறம் மே 26ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அந்த ஒரு மாதம் 6வது வீட்டில் சின்ன பிரச்சனைகளை தரலாம். இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது எதிரிகளோட குணாதிசயங்களை கண்டுபிடிக்கலாம். நமக்கு யார் எதிரி, நமக்கு யார் கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். நீண்ட நாட்களாக கொடுக்க வேண்டிய கடனை பைசல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு கொண்டு விடுவார். அதே மாதிரி தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்தாலும் அந்த முன்னேற்றமானது நமக்கு கையில் பணமாக சேராது. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் குரு பகவான் 7வது வீட்டுக்கு களத்திர ஸ்தானத்தில் வர ரொம்ப அற்புதமான இடம். குடும்பத்தில் இருந்த பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் தானாகவே அது அப்படியே சூரியனை கண்ட பனித்துளி போல விலகிடும். எப்படி போச்சுன்னே தெரியாது.
சனி பகவானை பொறுத்தவரை மகர ராசிக்கு 3வது இடத்துல ரொம்ப அற்புதமாக நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். அது மாத்திரம் இல்லை, மகர ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். ஆகவே சனி பகவான் நிச்சயமாக மகர ராசி என்பர்களுக்கு 3வது வீட்டில் ஸ்தான பலம் சரி, அதே நேரத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது ஆதிபத்தியம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. 1, 2க்குரிய அதிபதி. ஆகவே சனி உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குறிப்பாக ஐடி வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகளுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் மூலமாக அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக மகசூல் ஏற்பட்டு அதன் மூலமாக எதிர்பாராத யோகத்தையும் பண லாபத்தையும் தரக்கூடிய காலகட்டம். சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்து ராகு பகவான். ராகுவை பொறுத்தவரை 2வது வீட்லேயும் ஜென்ம ராசியிலையும் இருந்து பலன்களை தர இருக்கிறார். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும். தேவையில்லாத இடத்துல வார்த்தைகளை விட்டு வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, கொடுத்த வாக்கை மீற வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் பல சமயங்களில் ஏற்படும். அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிங்க. அதே நேரத்தில் கண் சம்பந்தப்பட்ட இடத்துல சூடு சம்பந்தமாக ஏதாவது கொப்பளங்கள் வந்து சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வீட்டில் ராகுவும் ஜென்மத்தில் ராகுவும் இருப்பது கொஞ்சம் உடல்நிலை, அதே நேரத்தில் உடல் அசதி போன்ற விஷயங்களை தரக்கூடியது. குடும்பத்திலேயும் உங்களுடைய கோபம், உங்களுடைய குணம் பேசு பொருளாக இருக்கும். பண விஷயத்தில் எதிர்பாராத அளவுக்கு பணம் வந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்காது. கேதுவை பொறுத்தவரை 8 மற்றும் 7வது இடத்துல சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். ஆகவே கேதுவும் மிகப்பெரிய அளவில் நன்மை தருகின்ற அமைப்பில் இல்லை. நீங்கள் நல்லது செஞ்சால் கூட சில சமயங்களில் உங்களுக்கு அவமானங்களும் அதே நேரத்தில் பிரச்சனைகளும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக நம்ம மற்றவங்களோட எந்த விஷயத்திலையுமே தலையிடக்கூடாது. தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைச்சிங்கன்னா அதுக்கான தண்டனையே, அதற்குண்டான பலனை உடனே அனுபவிப்பீங்க. நீங்கள் நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு விதியாக வினையாக வந்து முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் குரு சனி ஆகிய 2 கிரகங்களும் அற்புதமான அமைப்பில் இருந்து நல்ல பலன்களை தர இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ராகு கேது சுமாரான பலனை தான் தரப்போகிறார். மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவானும் சனி பகவானும் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் கொஞ்சம் ஏதாவது அசுப அல்லது பாதகமான பலன்களையும் கஷ்டங்களையும் தரத்தான் போகிறார். ஆனால் குருவும் சனியும் ராகுவையும் அதே நேரத்தில் சனியையும் பார்க்கின்ற சூழ்நிலை வருவதனால கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. மிக எளிதாக இந்த காலகட்டத்தில் சமாளிச்சிடலாம். குரு பகவான் நல்ல அருமையான இடத்துல இருக்கார். நல்ல சஞ்சாரம், அதுவும் உச்சனாக பலன் தரப்போகிறார். அதே மாதிரி சனி பகவான் 3வது இடத்துல இருந்து நல்ல பலனை தரப்போகிறார். இதெல்லாம் அந்த ராகு கேதுவோட பாதகமான பலன்களை சரி பண்ணிடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.